ராஜ்குமார் தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. சிபிசிஐடி விசாரிக்கும் வழக்கை சிபிஐக்கு மாற்றி நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சிபிஐ பிரதான வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற விஷச்சாராயம் குடித்ததில் 66க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். தமிழகம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடியிடமிருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சார்பிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பிலும் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை இடைக்காலமாக தொடர்ந்து சிபிசிஐடி விசாரிக்கலாம் எனவும் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது இந்த மூலப்பொருளான மெத்தனால் பொருட்கள் பாண்டிச்சேரி உள்ளிட்ட இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் வேறு மாநிலங்களில் உள்ள இருந்து கொண்டு வரப்பட்டதால் தமிழக காவல்துறையால் முறையாக வழக்கை விசாரிக்க முடியாது. தொடர்ந்து ஆண்டுதோறும் இதே போன்று குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த வழக்கின் பிற மாநிலங்கள் தொடர்பு இருப்பதால் சிபிசிஐடி காவல்துறையால் முழுமையாக விசாரிக்க முடியாது. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி வாதிடப்பட்டது. அதே போன்று தமிழக அரசின் சார்பில் இந்த வழக்கில் அனைத்து விசாரணைகளும் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிபிஐக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லை, வழக்கு உரிய முறையில் நடைபெற்று வருவதால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டியதில்லை எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் டி. கிருஷ்ணகுமார் மற்றும் பி. பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு தற்போது சிபிசிஐடி வசம் இருக்கிற கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாகவும் சிபிஐ காவல்துறை இந்த வழக்கை விரைந்து விசாரித்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மேலும் ஏற்கனவே SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கினுடைய விசாரணை இருக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். ஏனென்றால் இந்த வழக்கினுடைய ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த குற்றவாளிகளோடு இணைந்து அதை மூடி மறைப்பதற்கான முதல் கட்ட பணிகளை மேற்கொண்டு போதுதான் அவசரமாக இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோம். இந்த வழக்கை மிக தெளிவாக ஆழமாக விசாரித்து இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உகந்த வழக்கு என்ற அடிப்படையில் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் அங்கே ஏழ்மை நிலையில் வாழ்ந்து இந்த விஷச்சாராயத்தை அருந்தி அதன் மூலமாக உயிரிழந்து ஒரு குடும்பத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் தமிழ்நாட்டில் தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் அது இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இது சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை, இது தமிழக காவல்துறையினர் விசாரித்தாலே போதுமானது, நாங்கள் நியாயமாகத்தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம், இதில் மாவட்ட ஆட்சியரினுடைய செயல்பாடு குறித்தும் மாவட்ட காவல்துறையினுடைய செயல்பாடு குறித்தும் எந்த சந்தேகமும் இல்லை, நாங்கள் இதை சரியாக நடத்துவோம் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் இயக்கங்களும் மனித உரிமை இயக்கங்களும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்திலும் அரசியல் தளத்திலும் கூறிய போது கூட தமிழக அரசு தானாக இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்க வேண்டும். ஆனால் அதை மூடி மறைப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சி இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது, நியாயம் வென்றிருக்கிறது. இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள், இதற்கு பின்னணியாக இருந்தவர்கள், அதை தயாரித்தவர், அங்கே விற்பனை செய்தவர், அந்த விற்பனை செய்வதற்கு உதவியாக இருந்த காவல்துறையினர், இதற்கு பின்னணியாக இருந்த ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அது இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நிகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இந்த ஆவணங்கள் சிபிஐனுடைய விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும், தமிழக சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பொறுத்தவரையில் இது ஒரு புதிய கோணத்தில் இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது. பல்வேறு மர்மங்கள், பல்வேறு சந்தேகங்களுக்கான விடை வரக்கூடிய சிபிஐ விசாரணையில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கு ஒரு வழக்கறிஞராக
இந்த கள்ளச்சாராய சாவு நடக்கக்கூடாது என்று மது ஒழிப்பிற்காக போராடக்கூடியவனாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்று சொன்னால், இந்த தீர்ப்பையாவது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதை தமிழக அரசு தவிர்க்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரையில் இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த வழக்கு சிபிஐயில் தான் விசாரிக்கப்படும். இந்த வழக்கு மாநில காவல்துறை விசாரித்திருந்தால் என்னென்னலாம் நடந்திருக்கும்? இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்தில் பார்த்துருக்கீங்க. சிபிஐ வசம் போறதுனால என்னென்னலாம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பாதுகாக்கப்பட்டவர்கள், மறைக்கப்பட்டவர்கள், உண்மை குற்றவாளிகள் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட போகிறார்கள்.